கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த பட்டிமன்றத்தினுடைய மூல காரணகர்த்தாவாக இருக்கிற நம்முடைய பூரண சுவிசேஷ சபைகளின் திருச்சபைகளின் தலைமை போதகராக இருக்கிற அருமை போதகர் அவர்களுக்கு இந்த ஒரு நல்ல பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழவை புரிகிறது என்று தளர்ச்சியான நேரங்களிலே சோர்ந்து போகாமல் பொறுமையோடு நிலைத்து காத்திருக்கும் போது நிச்சயமாக வளர்ச்சிதான் என்று தன்னுடைய அணிக்கு வாதத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். எதிரணியிலிருந்து பேசுவதற்கு சகோதரி வருகிறார். அதற்கு முன்பாக இவங்க பேசினதுக்கு நல்ல ஒரு கதையை சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அதனால நான் சொல்கிறேன். 2 கழுதைங்க இருந்துச்சான். அந்த கழுதைங்க 2 மீட் பண்ணிச்சான். முதல் கழுதை சொல்லிச்சு, எனக்கு என் முதலாளி அடிக்கிற அடி தாங்க முடியலை, இந்த பாடு உபத்திரவங்கள் என்னால் சொல்லி மாளலை, நான் இவனை விட்டு ஓடி போயிடலான்னு இருக்கிறேன். அந்த அடுத்த கழுதை சொல்லிச்சான், ஆமாம் நீ சொல்கிறேன் ஓடி போகலான்னு சொல்கிறேன்னு இருக்க, ஓடி போயிட வேண்டியதானே, எதுக்கு அவங்ககிட்டே கிடந்துட்டு இருக்கிற, ஓடிடு அப்படின்ட்டான். அப்போ முதல் கழுதை திருப்பி சொல்லிச்சான், நான் ஓடி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறேன். எதுக்குன்னா அந்த என்னுடைய முதலாளி இருக்கிறான்ல, அவன் அடிக்கடி அவனுக்கு மகள்கிட்ட சொல்கிறான், இந்த வருஷம் நீ காலேஜில் நல்ல மதிப்பெண் வாங்கலை, இன்னும் இந்த கழுதைக்கு பிடிச்சி கட்டி வச்சிருவேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். அதனால் எப்படி அடுத்த பரீட்சையில் அவன் நல்ல மார்க் வாங்க மாட்டான். அதனால் அதுக்கு பிறகு அவளையும் கூட்டிகிட்டு ஓடிடலான்னு இருக்கிறேன். அதுக்கு வளர்ச்சிக்கு எப்படி ஒரு நல்ல நோக்கம் போட்டு உட்காந்துருக்குல்ல பொறுமையாக, அது மாதிரி கொஞ்சம் தளர்ச்சியான நேரங்களையும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, வளர்ச்சி வரும்னு நம்பலாம். இப்போ தன்னுடைய அணிக்கு தளர்ச்சியே என்ற அணியிலிருந்து சகோதரி ரீட்டா லக்ஷாபதி வருகிறார். இவர் ஒரு நல்ல தொழில் முனைவர், 4 திசை விடியல் என்கிறதான பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறார், எழுத்தாளர், நல்ல கவிதாயினி. தளர்ச்சிதான் என்று தளர்ச்சியின்றி பேச வருகிறார், அழகாக பேச போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூரண சுவிசேஷ தேவ சபையின் தலைமை போதகர் ஐயா செல்லதுரை அவர்களுக்கும், எங்கள் நடுவர் அவர்களுக்கும், எதிரணியின் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், என் அணியினருக்கும், விசுவாச பெருமக்களுக்கும், நாங்கள் சுமாராக இருந்தாலும் எங்களை ரொம்ப அழகாக காட்டும் சால்வேஷன் டிவி நிறுவனத்துக்கும் தோழர்களுக்கும் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர் அவர்களே, நீங்கள் தளர்ச்சி கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருங்க? யாருக்காக வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கவும் இழந்ததை தேடவும் தான் வந்தாரு. எங்களுக்காக தாங்க வந்தாரு. நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, நீங்க போங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறாருங்க. நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டுங்க. ஏசப்பா எங்க பக்கங்க, கரங்களை தட்டுங்க. சரி ஐயா, பட்டிமன்றத்தின் தலைப்பு உபத்திரவங்கள் பாடுகளால் திருச்சபைக்கு நேர்ந்தது வளர்ச்சியா தளர்ச்சியா? ஐயா, திருச்சபை என்பது திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். அப்படிதானே? அப்படிதானங்க ஐயா? ஆனா இந்த உபத்திரவம் பாடு யாருங்க? இவங்க யாரு? ஐயா, இந்த நேரத்தெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. கடைசி அவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். சரி, இந்த உபத்திரவம் பாடு யாரு தெரியுமா? பள்ளியிலே நாம் கற்றுக்கொள்ளாத பாடங்களை, கல்லூரியிலே நமக்கு கற்றுக் கொடுக்காத பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள் என்று கூறுவேன். கரங்களை தட்டுங்கள். ஒத்துக்கொள்கிறோம் அல்லவா? ஐயா, அதுக்கு ஒரு நிமிஷம், ஒரு அரை செகண்ட் போதும். அதுக்கெல்லாம் கூட நீங்க டைம் கொடுப்பீங்க. உங்களுக்கு உபத்திரவம் பாடு வந்திருக்குல்ல, இந்த உபத்திரவம் பாடு யாரையுமே விட்டு வைக்கல. மனைவி உபத்திரவம் இல்ல ஐயா. சரி, இந்த உபத்திரவம் பாடு யாரை தாங்க விட்டு வச்சது?
ஒருத்தர் கூட அதை விட்டு வைக்கலங்க ஐயா. இந்த உபத்திரவம் எங்கிருந்து வரும், எப்படி வரும், யார் மூலியமாக வரும் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா வரும், அப்படிதானே? ஆனா வரும், எல்லாருக்கும் வரும். சரி, வளர்ச்சி 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 என்று சொன்னார்கள். ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடம் நான் பதிவிடுகிறேன். நம்முடைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, படிப்பு வளர்ந்துருக்கு, வசதி வாய்ப்பு வளர்ந்துருக்குங்க. ஆனால் ஆரம்பத்திலே நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த முழங்காலில் நின்று 3 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு இருக்கா? நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. எல்லாமே வளர்ந்துருக்குங்க, நாங்கள் ஒத்துக்கிறோங்க. ஆனால் அடிப்படை என்னங்க? அப்ப இருந்த அந்த சந்தோஷம், அந்த விசுவாசம், தேசத்துக்காக போராடி ஜெபித்த அந்த உருக்கமான ஜெபம் இன்றைக்கு இருக்கா? நான் ஒத்துக்கொள்றேங்க, என்கிட்ட இல்லைங்க. ஆரம்பத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆராதனை நடக்குங்க. என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறதுன்னு காலையிலேருந்து ஈவினிங் வரை சபையில் இருப்போங்க. முழுகிரவு ஜெபம்னா 9:30 மணிலேருந்து 5 மணி வரை நடக்குங்க. அந்த ஜெபத்தில் நடக்கும் பாருங்க, அப்படியே கண்ணீரோடு நின்று அந்த அனுபவம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதா, தளர்ந்திருக்கிறதா? உங்கள் மூவரை பார்த்து நான் கேட்கிறேன். சபைக்கு இல்லைங்கிறீங்க. நான் சபையை சொல்லவில்லை, பொதுவான கருத்தை இங்கே பதிவிடுகிறேன். உங்களை மாதிரி இவங்களை நினைக்கிறீங்க. நான் சிந்தித்த பொழுது எனக்கு கண்ணீர் தாங்க வந்துச்சு. ஏன்னா நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, தளர்ச்சி தான், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். எல்லாம் வளர்ந்து விட்டதை வைத்து எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு பேசுறாங்க, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்போ என் கண்களில் எனக்கு வார்த்தை வரல, அழுக வந்துச்சு. உடனே அதையும் சொல்லுவாங்க, பாருங்க மெச்சூரிட்டியே இல்லாமல் அழறாங்கன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவருக்கு மெச்சூரிட்டி தேவையில்லைங்க, பியூரிட்டி தான் வேணும். இதை ஒத்துக்கொள்ள நான் தாழ்த்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசினார்கள் அல்லவா? தளர்ச்சி குறித்து என்னப்பா பேசுறது? உங்களுக்கு வளர்ச்சி நிறைய இருக்குங்க, தளர்ச்சி இல்லை. நான் பேசுகிறேன் பாருங்க, இயேசு சொன்னார் என்கிட்ட, தளர்ச்சிக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஆரம்ப மனிதன் யார்? தேவன் உண்டாக்கின ஆதாம் ஆரம்ப மனிதன். அப்போ அழகான தோட்டத்தை உருவாக்கி என்ன பண்ணாரு? சந்தோஷமா இருங்கன்னு ஏவாளையும் ஆதாமையும் விட்டாருங்க. ஆனா தேவன் சொன்னதை அவர்கள் மீறினதினாலே அங்கே பாவம் வந்தது. அவர்கள் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். இது தளர்ச்சியா வளர்ச்சியா? அதானே நடுவர் அவர்களே, உங்க பாட்டுக்கு நீங்க வளர்ச்சின்னு இருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். இது வளர்ச்சியா தளர்ச்சியா எனக்கு சொல்லுங்க. இவங்க தான் சொல்லணும், நான் என்ன சொல்றது? என்ன அவங்க 2 பேரும் சரிங்க. அடுத்து அப்படியே வருவோம். காயின் ஆபேல். காணிக்க கொண்டு போனது ஒரு கொலை குத்துமாங்க. அதானே ஒரு காணிக்க. இப்ப எவனும் கொண்டு வர மாட்டேங்கறாங்க. நாங்க கவலை. ஆபேலும் காயினும் காணிக்க தானங்க கொண்டு போனாங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் கொண்டு வாங்க, நாங்க வாங்கிக்கிறோம். அதுதாங்க இன்றைய வளர்ச்சி. காணிக்க கொண்டு போனாங்க. காயின் சிலவற்றை கொண்டு போனார், ஆபேல் முதன்மையானதை கொண்டு போனார். தேவன் காணிக்கையை அங்கீகரிச்சாருங்க. அதுக்கு போய் கொலை பண்ணுவாங்களா? அப்ப இது தளர்ச்சியா வளர்ச்சியா? அதானே இந்த கொலைகார பையில தான் கேட்கணும். அடுத்து மிகப்பெரிய பராக்கிரமசாலி யாரு? சிம்சோன். விசேஷித்த பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை சாவடிச்சாருங்க. எவ்வளோ பெரிய பலன் அது! ஆனா ஒரு பெண்ணுக்காக தன் ரகசியத்தை அவன் விற்று போட்டதினாலே பெலிஸ்தரோடு கூட அவன் மறிக்க வேண்டிய சூழல். இது வளர்ச்சியா தளர்ச்சியா? இந்த ஆண் ஜென்மமே முதலாவது ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ரெண்டாவது இந்த மண்ணுக்குள்ளேயும் அடங்கிதான் ஆகணும். ஐயா, பெண்ணுன்னு நீங்க குறை சொல்லாதீங்க, நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம். நானா சொன்ன ஒரு பெண்ணுக்குள்ள அவன் வித்து புத்துட்டான்ட்டு. ஐயா, தேவன் ஆதாம படைச்சாரு, எதுக்கு ஐயா ஏவாள படிக்கணும்? ஏன் தெரியுமா? ஒரே ஒரு கருத்து, இந்த நேரத்தை நீங்க எனக்கு பிளஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்க பேசுங்க. ஏன்னா 10 மணி ஆதாம உருவாக்கி தோட்டத்துல வச்சுட்டாருங்க. ஒரு கொஞ்ச நாள் கூப்பிட்டுருப்பாரு. ஆதாமே ரொம்ப சுறுசுறுப்பா வந்திருப்பாரு மனுஷன். கொஞ்ச நாள் ஆன உடனே தேவன் கூப்பிட்டுருப்பாரு, ஒரே டல்லா வந்திருப்பாரு. அப்ப தேவன் யோசிச்சிருப்பாரு, இந்த மனுஷன் டல் ஆயிட்டானே, எப்படி இந்த மனுஷனை உற்சாகப்படுத்துவது? அதுக்காக தாங்க ஏவாள படிச்சாரு. நீங்க பெண்ணை குறை சொல்லாதீங்க, கரங்களை தட்டுங்க சகோதரிகளே. நீங்க ஏவாள பெண்கள்னாவே இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க, நாங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். சரி, அடுத்து வருவோங்க. எலியாவை குறித்து அவர் பேசிட்டாரு, அதனால நான் அதை பேசல. அப்புறம் நம்ம அம்மா இருக்காங்கல்ல, நகோமி என்ன பண்ணாங்க? இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் என்ன பண்ணாங்க? கணவனையும் பிள்ளையும் இழந்தாங்க. இதுவும் ஒரு தளர்ச்சி தான். அப்படியே பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நேரம் கொடுக்க மாட்டீங்களே, புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுறேங்க.
புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருன்னு தீர்க்கதரிசியெல்லாம் சொல்லிட்டாங்கங்க. இயேசுவும் பிறந்துட்டாரு. சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் போயிட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்க, தொழுதுட்டு வந்துட்டாங்க. ஏரோது கிட்ட அவங்க சொல்ல சொன்னாங்க, அவர் சொல்லலைங்க. ஆனா ஏரோது என்ன பண்ணாரு, எங்க பிறந்திருக்காரு, என்னோட ராஜாங்கத்தை பிடுங்க ஒரு ஆள் இருக்காரா, 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா பிள்ளையும் சாகடின்னு சொன்னாரு. எவ்வளோ தளர்ச்சி ஐயா அது. நம்ம ஒத்துப்போமா? இயேசு கிறிஸ்து பிறக்கட்டும், உண்மைதான். அதுக்காக என் குழந்தைய நான் கொடுக்கணுமான்னு எத்தனை பேர் போராடி இருப்பாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்கள். இதுவும் ஒரு தளர்ச்சி தான் நடுவர் அவர்களே. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்க பேசுனீங்க. அவரோடு கூட இருந்த ஊழியம் செய்ததான தேமா, தீத்து இவங்கெல்லாம் போதுங்க, இந்த ஊழியத்தோட வளர்ச்சி எங்களுக்கு போதும், எங்க வேலையை பார்த்துக்கிறோன்னு சொல்லி போயிட்டாரு. கடைசியா ஒன்று சொல்றாரு பாருங்க, ஒரு எபேசு சபைக்கு எழுதும்போது, ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆதியில நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது இருந்த அந்த அனுபவம் தளர்ந்ததினாலதான் அன்னைக்கே தளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. மட்டுமல்ல, நம்ம வளர்ச்சி 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 என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம சபை பத்துமாங்க? இந்த சபையை மாத்திரம் நான் சொல்லலைங்க, எல்லா சபையும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6.12% தாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள். இதை நீங்கள் எப்படி வளர்ச்சி என்று கூறுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தான் ரட்சிக்கப்பட்டா போதும், தான் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா போதும், தன் உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டா போதும் என்பது வளர்ச்சி அல்லங்க. எங்க ஐயா அடிக்கடி சொல்வாரு, ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வளர்ச்சி என்பது இது சாதாரணமான வளர்ச்சி என்றுதான் நான் சொல்வேனே தவிர, வளர்ச்சி அடைந்து விட்டோம், தளர்ச்சிக்கு இடமே இல்லை என்பது பொருள் அல்ல. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். வளர்ச்சி என்பது முழுமையா என்னைக்கு 99% வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ கிறிஸ்தவம், அன்றைக்கு நாங்கள் வளர்ச்சி என்று ஒத்துக்கொள்வோமே தவிர இது வளர்ச்சி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தம்முடைய சரீரத்திலே ஒரு சொட்டு கூட மித்தம் இல்லாமல் சிந்தப்பட்டதல்லவா, அதை தான் வளர்ச்சி என்று நாங்கள் ஒத்துக்கொள்வோமே தவிர இது வளர்ச்சி அல்ல என்பது என் கருத்து. இந்த வளர்ச்சி வளர்ச்சி என்றாங்களே, அவர்களுக்காக ஒரு சிறு கவிதையும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று ஊழிய வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம். வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று ஊழிய வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம். காலத்தை பார்த்தால் புருஷர்களாக இருக்க வேண்டிய நாம் இன்னும் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாகத்தான் இருக்கிறோம். காலத்தை பார்த்தால் புருஷர்களாக இருக்க வேண்டிய நாம் இன்னும் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாகத்தான் இருக்கிறோம். திருச்சபைக்கு சென்றுவிட்டால் தேறிவிட்டோம் என்பது பொருள் அல்ல. திருச்சபைக்கு சென்றுவிட்டால் தேறிவிட்டோம் என்பது பொருள் அல்ல. தேற்றரவற்றோர் தேசமெங்கும் சுற்றித்தான் திரிகின்றனர். தேற்றரவற்றோர் தேசமெங்கும் சுற்றித்தான் திரிகின்றனர். பாடுகளும் உபத்திரவங்களும் யாரைத்தான் விட்டு வைத்தன? பாடுகளும் உபத்திரவங்களும் யாரைத்தான் விட்டு வைத்தன? இறைமைந்தன் இயேசுவையும் கல்வாரி சிலுவையிலே பாடனுபவிக்கத்தான் செய்தன. இறைமைந்தன் இயேசுவையும் கல்வாரி சிலுவையிலே பாடனுபவிக்கத்தான் செய்தன. இயேசுவுக்கே இந்நிலை என்றால் நமக்கெல்லாம் சொல்லவா வேண்டும்? இயேசுவுக்கே இந்நிலை என்றால் நமக்கெல்லாம் சொல்லவா வேண்டும்? லட்சோப லட்ச ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இன்னும் தான் வாழ்கின்றனர். லட்சோப லட்ச ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இன்னும் தான் வாழ்கின்றனர். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து தோய்கின்றனர். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து தோய்கின்றனர். இனி ஒரு வாழ்வு இல்லை நமக்கு இந்த மண்ணுலகில். இனி ஒரு வாழ்வு இல்லை நமக்கு இந்த மண்ணுலகில். இறையரசர் இயேசுவுக்காய் இயன்றதை செய்திடுவோம். நன்றியுடன் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக தன்னுடைய அணிக்கு கருத்துக்களை சேர்த்திருக்கிறார். 3 பேர் உட்காந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசின பேச்சை பார்த்தா பார்க்குற வேலை இவங்க சொல்றதெல்லாம் ஒன்றுமே நிற்காது போல இருக்கு. அந்த அளவுக்கு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஆண்டவரே சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று எனக்கு உன் குறை இருக்கப்பான்ட்டு. இவங்க என்னன்னா உனக்கு குறைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே குறை சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கே பார்த்தாரு, ஐயோ என் சபையை பார்த்து அவருக்கே தளர்ச்சி வந்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் வெளுத்து கட்டியிருக்காங்க. இதுல வேற இந்த நேரம் 10வது வேற சொல்லியிருக்காங்க. சரி, எப்படியோ 2 அணியினரும் பேசி இருக்கிறாங்க. இப்ப பட்டிமன்ற மரபுப்படி இதற்கு மேல நான் எதையும் பேச விரும்பல. பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதை நம்ம கடைபிடித்து தான் முடிக்கணும்.
அதனால ஆரம்பித்தவர் முடிப்பார். அதனால இந்த அணியிலிருந்து அந்த அணித்தலைவர் தன்னுடைய அணியின் கருத்துக்களை 2 நிமிடம்